நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, பாசமெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஏங்க என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் அது சரவணன் மீனாட்சி நிச்சயதார்த்தத்தை பாதிக்காத வகையில இருந்தா தாராளமா என்ன வேணா கேட்கலாம். என்ன அமைதியாயிட்ட? இப்படி சொன்னா எப்படிங்க? அப்போ நீ கேட்க போறது கண்டிப்பா சரவணன் மீனாட்சி நிச்சயத்தை பாதிக்கும், அப்படிதானே? அப்படி சொல்ல முடியாது. வேற எப்படி சொல்றது? சரி, என்ன கேட்கணும் கேளு. நாம 2 பேரும் நாளைக்கு சரவண மீனாட்சி நிச்சயத்துக்கு போயிட்டு வந்துடலான்னு கேக்குறியா? அதாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏண்டி, போன வாட்டி வெள்ளை வேட்டி சமாதிக்கு போன போதே ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு வந்தான். அதெல்லாம் மறந்து போச்சாடி உனக்கு? நாம இப்படியே போனதானங்க மாட்டுவோம். அப்புறம் வேற எப்படி போலான்னு சொல்ற? கூலி ஆளுங்க மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ல போலாங்க. இந்த பந்தியில இலையெல்லாம் எடுப்பாங்களே, அவங்க கூட சேர்ந்து நாமளும் உள்ள போயிடலாங்க. நான் சேலையில தலையில முக்காடு போட்டுக்கிறேங்க, நீங்க குத்தால துண்ட தலையில கட்டிக்கோங்க. சாரதா, இல்லங்க, எனக்கு என் பேர நிச்சயதார்த்தத்தை பார்த்தே ஆகணும். என்னம்மா? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இங்க பார் சாரதா, சரவணன் மீனாட்சி நிச்சயதார்த்தம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை. புரிஞ்சுதா? நம்ம அங்க போறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்ற எண்ணத்தை இப்பவே மறந்துடு. முடியாதுங்க. நம்ம வீட்ல நடக்கிற மொத ஃபங்க்ஷன், அதுல நாம இருக்க வேண்டாமா? அதேதான் நானும் சொல்றேன். முதல் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னா நம்ம அங்க போக கூடாது. யாருமே இல்லாத அனாதை மாதிரி நம்ம சரவணன் அங்க சபையில நிப்பாங்க. நின்னுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இல்லங்க, தூரத்துல நின்னாவது நாம அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்க. அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே சரவணன் மீனாட்சி வரேன்னு சொன்னாங்களே. என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கிற மாதிரி வருமாங்க? சாரதா, இது வெறும் சரவணன் மீனாட்சி நிச்சயதார்த்தம் மட்டும்தான், கல்யாணம் கிடையாது. இப்படி ஒரு நிலைமையில இதுக்கு நம்ம போயே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதோட இந்த பேச்சை விட்டுடு. முடியாதுங்க. நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நான் போகத்தான் போறேன். சாரதா, என்ன சாரதா? சாரதா சாரதாவும் கிடையாது, சாரதாவும் கிடையாது. என் பேர பேத்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, அது கூட நம்ம போலனா அப்புறம் எதுக்குங்க நாம உயிரோட இருக்கணும்? என்ன அந்த தமிழ் நம்மள பார்த்தா தலையை எடுத்துடுவானா? எடுத்துட்டு போட்ட விடுங்க. அப்படி நம்ம தலையை எடுத்தாதான் அவனுக்கு ஆத்திரம் அடங்கும்னா எனக்கு சரிதாங்க. நான் போகத்தான் போறேன், போகத்தான் போறேன், போகத்தான் போறேன். தெரியுண்டி, நீ இப்படிதான் ஏதாவது 7:30 கூட்டு வந்தா நான் இன்னைக்கே ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். மீனாட்சி பேச்சை கேட்டு என் முடிவை மாத்தினது இப்ப தப்பா போச்சு. நான் எப்போ கிளம்பி இருக்கணும். நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க. நான் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணாம ஊருக்கு நான் வர மாட்டேன். காலையில கிளம்பி கல்லிடை குறிச்சு போகத்தான் போறேன். உன்னை போக விட்டாதானே நீ போவ. என்ன நீங்க என்ன மிரட்டுறீங்களா? எப்படி வேணா வச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வெளியில போயிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வருவேன். அதுக்குள்ள நீ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும். We are going to Chennai. முடியாதுங்க. நீ ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. ஐயோ, என்னங்க என்னங்க
நீங்க திரும்பி வரும்போது நான் இங்க இருந்தா தானே என்ன நீங்க கூட்டிட்டு போவீங்க. நான் இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன். என்னங்க என்னங்க பொன்னெழில் பூத்தது பொதுவானி பெண்பனி தூவும் நிலவேனில் என் மனத்தோட்டத்து வண்ண பறவை சென்றது எங்கே சொல் 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 பொன்னெழில் பூத்தது. சரவணா, மீனாட்சி, மாமா சும்மா பழைய பாட்டை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. அப்பாவுக்கு டிஎம்எஸ் சுசீலா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதான் புது பாட்டு எதுவுமே போடக்கூடாதுன்னு மைக் செட் காரங்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா இது ஒரு மாதிரியா நல்லாதான் இருக்குல்ல, ஒரு மாதிரி மென்மையா இனிமையா இருக்குல்ல. ஆமா, நீ தூங்கல? சும்மாவே எனக்கு தூக்கம் வராது. இப்ப விடிஞ்சா எனக்கும் என் காதலிக்கும் நிச்சயதார்த்தம் வேற. அதான் ஒரு மாதிரி மனசு பரபரப்பா இருக்கு. அப்படின்னா எப்படின்னு கரெக்டா சொல்ல தெரியல. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் த்ரில்லிங், கொஞ்சம் பரவசம், கொஞ்சம் பயம், இப்படி எல்லாம் கலந்து. பயம் எதுக்கு? வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக போறோம். இது வரைக்கும் விளையாட்டுத்தனமே இருந்தாச்சு. இப்போ கூடுதல் பொறுப்பு வேற வரப்போகுது. கூடுதல் கவனமா இருக்கணும்ல. அதான் ஒரு சின்ன பயம். என்ன பொறுப்பு வரப்போகுது? என்ன மீனாட்சி இப்படி கேட்டுட்ட? இது வரைக்கும் நான்றது நான் மட்டும்தான். ஆனா நாளையில இருந்து நான்றது நான் மட்டும் இல்ல. அப்புறம் நான்றது நீயும் சேர்த்து தானே? எனக்குள்ள நீயும் அடக்கமாறல மீனாட்சி. அதான் என்ன நம்பி என் வாழ்க்கையில் சேர போற பொண்ண காப்பாத்தணும், நல்லா பாத்துக்கணும்னு கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல. சரவணா, நீ இவ்ளோலாம் ஃபீல் பண்ணுவியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இதே மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கு. ஆனா பயம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நேரம் உலகத்துல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் சோகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மீனாட்சி, பாட்டிங்கறன்ல எதுக்கு? ஏய் கிட்ட வாடி. அதெல்லாம் முடியாது, என்னன்னு அங்கிருந்தே சொல்லு. மீனாட்சி, நாளைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? நம்ம நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம்னா சும்மாவா? பாதி கல்யாணம் மாதிரி தெரியும்ல? பாதி கல்யாணத்தோட மீதி கல்யாணத்தையும் பண்ணுங்க, அப்ப கிட்ட வர. மீனாட்சி, ஒழுங்கா வந்துரு. எதுக்கு? உன் கையை பிடிக்கணும்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, ஒழுங்கா வந்துரு. எதுக்கு? உன் கையை பிடிக்கணும்னு தோணுது. நாளைக்கு நேரம் நம்ம காதல் ஊரறிய அரங்கேறி இருக்கும்ல. நம்ம ஜோடியா புருஷன் பொண்டாட்டியா மாலையை மாத்திட்டு ஒன்னா நிப்போம்ல. இனிமே உன் கூட பைக்ல வரும்போது பயம் இல்லாம தயக்கம் இல்லாம சந்தோஷமா வருவேன். ஊர்ல யாராவது என்ன கேட்டா இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவருக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தைரியமா சொல்லுவேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா லவ் சாங்கும்
நமக்காகவே எழுதியிருக்காங்கன்னு தோணுது மீனாட்சி. எனக்கு எப்ப பாரு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டு உன்னையே நினைக்கணும்னு தோணுதுடா. சரவணா, அப்பா மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அத நான் தான் எடுத்து வச்சேன். அந்த மாலைய எப்படா உன் கழுத்துல போடுவேன்னு தோணுதுடா. ஏன் இப்பவே போடு. இப்பவே வா. இப்ப எப்படிடா? நாளைக்கு நிச்சயத்துல தானே போடணும். அதை மறுபடியும் போட்டுக்கலாம் மீனாட்சி. இப்ப போய் நீ அந்த மாலை எடுத்துட்டு வா. என்னால முடியாது. என்னடி செல்லம்ல, ப்ளீஸ் டி போய் எடுத்துட்டு வா. எனக்கும் கழுத்துல மாலை போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மாலை போட்டு நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஐயோ ப்ளீஸ் மீனாட்சி, போய் எடுத்துட்டு வா ப்ளீஸ். சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். வா வா வா. இந்த மீனாட்சி, உனக்கு என்ன புருஷனை ஏத்துக்க சம்மதமா? சம்மதம். சரவணா, என்ன மனைவியை ஏத்துக்க உனக்கு சம்மதமா? அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மீனாட்சி. சம்மதமா இல்லையான்னு தான் கேட்டேன். சம்மதம் சம்மதம் சம்மதம். நான் இப்ப உன்னை போட்டோ எடுக்கணுமா? சூப்பர். ஸ்மைல். போதும் போதும், இருடி இன்னொரு போட்டோ எடுக்கிறேன். ஓகே. ஸ்மைல். சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் யார் போட்டோ எடுப்பாங்க? அதுக்கு தான் இப்ப லேட்டஸ்டா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே. என்னது? அது என்ன சொல்லுவாங்க? செல்ஃபி. அப்படினா? இரு சொல்றேன். தாத்தா. சரவணா, தூங்கிட்டியாப்பா? அது எப்படி தாத்தா எனக்கு தூக்கம் வரும்? இவ்வளவு நேரம் மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை தான் சத்தம் போட்டு தூங்க சொன்னாங்க. ரூமுக்கு வந்துட்டேன். ஆனா தூக்கம் தான் வரல. புரியுது. சொல்லுங்க தாத்தா.
நீங்க ஏன் தூங்காம இவ்வளவு நேரம் முழிச்சிருக்கீங்க? எனக்கும் அதே தாண்டா, தூக்கம் வரல. சரவணா, ஐ நீட் a small favor. என்ன விஷயம் தாத்தா? ஏன் ஃபேவர் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு இங்கே தெரிஞ்ச டிராவல்ஸ் ஏதாவது இருக்கா? டிராவல்ஸா? எதுக்கு தாத்தா இந்த நேரத்தில் டிராவல்ஸ்? நானும் உன் பாட்டியும் சென்னைக்கு கிளம்புறோம்ப்பா. தாத்தா. ஆமாம் சரவணா, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஏன் தாத்தா, என்னாச்சு? உன் பாட்டி நாளைக்கு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறேன். நான் என் பேர நிச்சயத்தை பார்த்தே ஆகணும்னு பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி தாத்தா, பாட்டி ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லையே. என்னடா நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நம்ம இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குற நிலைமையில இருக்கோம். வேற யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். இந்த சமயத்துல நாங்க அங்க வந்து ஒரு பிரச்சனைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தலாமாடா சரவணா? லெட்ஸ் பி பிராக்டிக்கல். இந்த நேரத்துல சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கிடையாது. புரியுது தாத்தா. ஆனா நாளைக்கு மீனாட்சி வந்து உங்களை பாக்குறேன்னு சொன்னாலே. நீ அவகிட்ட எதையாவது சொல்லி சமாளிப்பா. அடுத்த வாரமே நாங்க வந்து உங்களை பாக்குறோம். சரி தாத்தா. டிராவல்ஸ் நம்பர் இருக்கா? தெரிஞ்ச டிராவல்ஸ்னு எதுவும் இல்ல. வேணா ஜஸ்டைல கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுவா. சென்ட் மீ தி மெசேஜ் பா, நான் பேசிக்கிறேன். ஓகே தாத்தா. ரைட் சரவணா. தாத்தா, மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட். தேங்க்ஸ் தாத்தா. I'll miss you. மிஸ் யூ வெரி பேட்லி தாத்தா. பைடா. பாட்டி கூட சண்டை போடாம அழாம போ. ஆமாண்டா. பாய் தாத்தா. பாய். ஹலோ, நாச்சியார் டிராவல்ஸுங்களா? சென்னை போறதுக்கு ஒரு பெரிய கார் வேணும் இப்போ உடனே. 2 பேரு டிராப் மட்டும்தான். ஒரு 1/2 hourல வந்துருவீங்களா? தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடி வான்னு சொல்றேன்ல. ஏங்க சொன்னா கேளுங்க, நான் சென்னைக்கு வரலங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத சாதாவா. உங்களை கெஞ்சி கேக்குறேங்க. நீ மிஞ்சி கேட்டாலும் நோவே. பேசாம வா. வான்ற போ 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 முன்னால போ. 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 வா. இந்தாப்பா, இதை பின்னால வச்சிரு. வச்சிடறேன் சார். கொடு. ஆமா கொடுங்க. கொடு. கொடுங்கம்மா. வண்டியில ஏறு. ஏறு சாரதா, என் பொறுமையை சோதிக்காத. நான் பின்னாடி படுத்துக்கிறேங்க. எங்கேயோ படுத்துக்கோ, முதல்ல வண்டியில ஏறு. ஏறு. தள்ளாதீங்க. டிரைவர் சார், நல்லா தூங்கி இருக்கிறீங்களா சார்? பகல்ல ரெஸ்ட்ல தான் இருந்தேன். இது எவ்வளவு சொல்லுங்க? 2 சார். நான் 4 2ன்னு சொல்றேன் சார். 2 தானே சார்? சும்மா விளையாடுனப்பா. நீ நல்ல சாமி பாட்டா போட்டு வண்டி எடுப்பா. சரிங்க சார். விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பனே விநாயகா, என் பேர நிச்சயத்துல வினைகள்லாம் தீர்த்து நீதான்பா காப்பாத்தணும். ஐயா, நம்ம போலாங்க. போலாம் சார்.
ஐயோ, என்ன டிரைவர் ஐயாவும் தூங்கிட்டு இருக்காரு? டிரைவர் சார். சார் சொல்லுங்க சார். என்னய்யா தூங்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், லைட்டாக டயர்டாக இருந்துச்சு, அதான் வண்டியை ஓரம் கட்டிட்டு தூங்கிட்டேன். நல்ல வேலை பண்ண. ஆமா, எந்த ஊர் இது? கொட்டாம்பட்டி சார். முக்கி முக்கி கொட்டாம்பட்டி தான் வந்திருக்கிறோமா? சரிப்பா, அப்படியே ஒரு 3 டீயை சொல்லு. 3 டீ யாருக்கு சார்? ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு, இன்னொன்னு பின்னால தூங்குற என் பாரியா அவளுக்கு. யார சார் சொல்றீங்க? ஐயோ, என் பொண்டாட்டிய கார்ல ஏறினாலப்பா. அவங்க எங்க சார் நம்ம கூட வந்தாங்க? என்ன சொல்ற? நீங்க மட்டும் தான் சார் வந்துட்டு இருக்கீங்க. அவங்க திருநெல்வேலி பார்டர்லயே இறங்கிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி சாரதா, என் குடியே கெடுத்தவளே. டிரைவர் சார், வண்டி அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு திருநெல்வேலிக்கு போங்க ஐயா. இல்லன்னா அவ பல பேர் வாழ்க்கையில கொல்லி அள்ளி போட்டுருவா. சீக்கிரம் திரும்ப